வணக்கம் நண்பா. நம்மளோட இந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, PTron அப்படிங்கிற பிராண்டில் ஒரு இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். PTron Bassbuds Fute அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி வந்து இதோட ப்ரைஸுக்கு தகுந்த கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த இயர்பட்ஸுமே இந்த மாதிரி எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக் தான். ஃபைபர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக உள்ள இயர்பட்ஸ் இருக்கிறது வெளியே அப்படியே தெரியும். பார்க்கவே ரொம்ப அற்புதமாக ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட டிசைனே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக கூழாங்கல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொட்டப்பாக இல்லாமல் உங்கள் பேண்ட்டு பேக்கில் வச்சிங்கனாலோ இல்லை சட்டை பேக்கில் வச்சிங்கனாலோ அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே தெரியாத மாதிரி ஒரு டிசைனாக நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா PTron அப்படிங்கிற ஒரு பிராண்ட் சிம்பிளை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது 2 கலரில் ஒர்க் ஆகும், ப்ளூ அண்ட் ரெட் கலரில் ஒர்க் ஆகும். சார்ஜ் இருந்துச்சுன்னா ப்ளூ கலர்லேயும், சார்ஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னா ரெட் கலர்லேயும் காமிக்கும். அது போக இந்த சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து இதில் டைப் சி, மைக்ரோ USB கிடையாது. மைக்ரோ USBக்கும் டைப் சிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ USB வந்து நீங்கள் எமர்ஜென்சிக்கு வேகமாக சார்ஜ் போடுறப்போ பார்த்து சார்ஜ் போடணும். நீங்கள் பின்னை தப்பாக மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சியில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கவலையே வேண்டாம். நீங்கள் சார்ஜர் எப்படி மாட்டினாலும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஏர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுக்காங்க. அதே லைனில் இதுவும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புதுசாக வாங்கும்போது உள்ள டப்பாக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் இருக்கும். அந்த 2 இயர்பட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. அந்த 2 இயர்பட்ஸுமே நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிட்டு தலையில் கவுத்தினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அது கீழே விழவே மாட்டேங்குது. நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து உங்கள் கையை வச்சு உதறினா மட்டும்தான் சார்ஜிங் கேஸை வச்சு கீழே விழுது. அந்த வகையில் அந்த ஒரு மேக்னெட்டிக் பவர் வந்து ஓரளவு நல்ல தரமாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிலிக்கான் டிப் கிடையாது. இந்த இயர்பட்ஸில் ஆப்பிள் இயர்பாட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் சிலிக்கான் டிப் வராது. அதுக்கு பதிலாக ஆங்கிள் ஷேப்பில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லா விதமான காதுலையும் செட் ஆகிற மாதிரி ஆங்கிள் டிசைனாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் காதில் வச்சு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் காதை விட்டு கீழே விழாது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து சின்ன காது இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் செட்டே ஆகாது. நல்ல பெரிய காது உள்ளவங்களுக்கு தான் இந்த இயர்பட்ஸ் முழுக்க செட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சிலிக்கான் டிப்லாம் கிடையாது, ஒரே சைஸ் தான். அதனால் நீங்கள் பெரிய காதாக இருந்துச்சு அப்படின்னு ஆப்பிள் இயர்பாட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கு காதுக்கெலாம் இந்த செட் ஆகும். சின்ன காதுகளுக்கு எதுக்குமே இது செட் ஆகாது. நீங்கள் இதை மாட்டிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் இதை மாட்டிட்டு வாக்கிங் ஜாக்கிங் சைக்கிளிங்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடும். அதனால் பெரிய காது உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த இயர்பட்ஸ் வந்து கரெக்டாக காதுலேயே ஃபிட் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம்பு பார்த்திங்கன்னா நல்ல குட்டியாக ஷார்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த இயர்பட்ஸில் வந்து பட்டன் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான். டச் கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாகவே சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டு மாறும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸும் சார்ஜிங் கேஸோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா டோட்டல் வெயிட் வந்து 40 கிராம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா அது வெறும் 5 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் காதில் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இது டிசைனை பார்த்தீங்கன்னா ஃபெதர்லைட் டிசைன் தான் இதோட பேரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸில் வந்து 250 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25 ஹவர்ஸ், அதாவது 25 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது மூலம் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது மூலமாக பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், கேம் விளாண்டுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜிங் கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எடுத்துக்கிடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும்.
இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மோனோ மோட், ஸ்டீரியோ மோட்னு சொல்லி 2 மோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக இப்போ சப்போஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க எங்கேயாவது அப்படின்னா, சார்ஜர் மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் வச்சு பாட்டு கேட்டால் கூட அந்த ஒரு இயர்பட்ஸ் மூலமாக நீங்கள் எல்லா கண்ட்ரோலுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதேபோல் இந்த ஒரு இயர்பட்ஸில் சார்ஜ் இறங்கிருச்சு அப்படின்னா, நீங்கள் இது உள்ளே வச்சுட்டு இன்னொரு இயர்பட்ஸ் எடுத்து காதில் மாட்டி அந்த மாதிரி நீங்கள் பேட்டரியை சேவ் பண்ணிக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இதில் மோனோ மோட், ஸ்டீரியோ மோட். நீங்கள் ஒரு இயர்பட்ஸை வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் மோனோ மோட். 2 இயர்பட்ஸுமே வச்சிங்க அப்படின்னா அது ஸ்டீரியோ மோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பேஸ் லெவலுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டீப் பேஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டிரைவர் பார்த்தீங்கன்னா 13 டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதில் 13 டிரைவர் கொடுத்துருக்கனால வந்து சவுண்டு வந்து அவ்வளோ அற்புதமாக பேஸ்லாம் பார்த்திங்கன்னா டீசென்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சின்ன காது உள்ளவங்களுக்கு சவுண்டு வந்து அவ்வளோ குவாலிட்டி கேட்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதுக்குள்ளே அவ்வளோவா உள்ளே போகாது. பெரிய காது உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளே காதுக்குள்ளே மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக காது ஃபுல்லாக ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் இந்த இயர்பட்ஸோட ஒரிஜினல் அவுட்புட் சவுண்டு குவாலிட்டி வந்து உங்கள் காதில் கேட்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப டீப் பேஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக நல்லா டீசெண்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதேபோல் இந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லி பார்ப்போம். இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற கேஜெட்டையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேம் விளாடலாம், படம் பார்க்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். எதுவுமே லேகிங் ஆகாது, ட்ராகிங் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து நல்ல பெர்மனெண்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லோ பவர் கன்சப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ளூடூத்தோட உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சாலும் சரி சார்ஜ் குறையுமான்னு சொல்லி கவலைப்படவே வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு இருக்குது. லோ லேட்டன்சி மோடுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோடு இருந்துச்சுன்னா நீங்கள் கேம் விளாடும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லோ லேட்டன்சி மோட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸை யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா, ஹை குவாலிட்டியான கேம் விளாடும்போது நீங்கள் கன் ஷூட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழிச்சு உங்கள் இயர்பட்ஸுக்கு சவுண்டே வரும். ஆனால் லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது நீங்கள் கேம் விளாட்ற சவுண்டும் சரி இந்த இயர்பட்ஸில் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அப்படியே லைவில் விளாட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுக்காங்க. அதேபோல் இந்த இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒன் ஸ்டெப் பேரிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்டெப் பேரிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட அந்த இயர்பட்ஸை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு நேரமும் எடுத்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் எப்போ பாட்டு கேட்கணும்னு தோணுதோ சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகும். அது வேறு தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேரிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேபோல் இந்த இயர்பட்ஸில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. ஆக்டிவ்க்கும் பேசிவ்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து டிசைனை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் இந்த பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து சின்ன காது உள்ளவங்களுக்கு செட்டே ஆகாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பெரிய காது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த இயர்பட்ஸ் வந்து ஃபுல்லாக காதுக்குள்ளே போகும். பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸில் வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் எதுவுமே இருக்காது. உங்கள் காதில் வச்சு ஒரு நல்ல பெரிய காதாக இருந்துச்சுன்னா உங்கள் காதில் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கப்புன்னு உங்கள் காதை வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். வெளியே நடக்கிற சவுண்டு வந்து ஒரு 80-90% வரைக்கும் எதுவுமே உங்கள் காதில் கேட்காது. ஒரு 10-15% வேணால் உங்கள் காதில் கேட்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸ் வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூவல் ஹெச்டி மைக்குன்னு சொல்லுவாங்க. இது மூலமாக என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் கால் பேசுனீங்க அப்படின்னா பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது கால் பேசுனீங்க அப்படின்னா அந்த சவுண்டு வெளியே நடக்கிற சவுண்டு வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு 80 இல்லை 90% வரைக்கும் கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணி உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனண்ட்டு கேட்குற மாதிரி இந்த மைக் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து டியூவல் ஹெச்டி மைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் இந்த இயர்பட்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டுக்குள்ளே மாட்டலாம். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வேர்வை தண்ணி வந்தாலோ இல்லைனா லைட்டாக மழை பெய்யும்போது நீங்கள் வெளியே நடந்து போகலாம். அந்த மாதிரி மழை தண்ணியில் பட்டாலும் இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் இந்த இயர்பட்ஸ் புதுசாக வாங்கும்போது உள்ள பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்ல ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அதுபோக புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு இது கூடவே கொடுப்பாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.